பொதுவா ஆண்ட்ராய்டு மொபைலா இருந்தாலும் சரி, கம்ப்யூட்டரா இருந்தாலும் சரி, நம்ம ஒரு சில விஷயங்கள தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம் ஆப் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பயன்படுத்துவோம். வலையொலி பக்கம் அல்லது வலைதள பக்கம்னு சொல்லலாம். வலைதள பக்கத்துல வந்து பார்த்தோம்னா, ஒரு சில பர்ட்டிகுலர் சம்மந்தப்பட்டது மட்டுமே ஒரு ஆப்பாலாம் கூட இருக்கும். உதாரணத்துக்கு வந்து பார்த்தோம்னா, ஒரு காணொளி, வீடியோ சம்மந்தமா பார்க்கணும் அப்படின்னா, YouTube அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்கு. இதுல வந்து நம்ம வேற எந்த ஃபோட்டோவும் பார்க்க முடியாது. எந்த ஒரு தகவலுமே வீடியோ உருவத்துல மட்டும் தான் இருக்கும். இந்த YouTube அப்படிங்கக்கூடிய ஒரு ஆப்ல. அது மட்டும் இல்லாம, நம்ம எங்கேயோ ஒரு வழித்தடத்துக்கு போயிட்டோம், ரூட்ட தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, மேப் சம்மந்தப்பட்ட ஒரு ஆப் இருக்குது. Google மேப் இருக்குது. அத தான் பயன்படுத்துவோம். பணம் அனுப்பணும்னா ஃபோன்பே ஆப், Google Pay ஆப் பயன்படுத்துவோம். அல்லது இது சம்மந்தப்பட்ட எதா இருந்தாலுமே, நாலெட்ஜபிள் கொஸ்டினா இருந்தாலும் சரி, நான் நாலெட்ஜபிள் கொஸ்டினா இருந்தாலும் சரி, அது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா வந்து பார்த்தீங்கன்னா, Google Chrome இந்த ஆப் யூஸ் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி Yahoo யூஸ் பண்ணியிருப்போம். இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, லீகலான ஒரு ஆப். செக்யூர்டான ஒரு ஆப் ஓகேங்களா? இது சம்மந்தப்பட்ட மாரியே, இது சம்மந்தம் இல்லாத மாரியும் ஒரு மிக முக்கியமான ஒரு ஆப் அப்படிங்கிறது வேர்ல்டு வைடா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அந்த ஆப்போட பேர் வந்து பார்த்தீங்கன்னா, டார். TOR ஓகேங்களா? டார்க் வெப் வந்து பார்த்தீங்கன்னா, அதில தான் இருக்குது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா, டார் அப்படிங்கிற ஆப் பத்தி சொல்லிறலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, Play Storeலயே அவைலபிள் தான் அந்த ஆப். இந்த ஆப் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப நான் செக்யூர்டு ஆப் ஓகேங்களா? இது ஏன் நான் செக்யூர்ட் ஆப்ன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இது முதல்ல யார் உருவாக்குனாங்கன்னு சொல்லி கேட்டோம்னா, யுஎஸ் ஆர்மி தான். யுனைட்டட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. இந்த அமெரிக்கா தான் வந்து பார்த்தீங்கன்னா, அவங்களுடைய நேவி சம்மந்தப்பட்ட தகவல்கள பரிமாறிக்கும்போது, ஒரு சில ஹேக்கர்ஸ் அந்த காலகட்டங்கள்ல ஹேக் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ, நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது இவங்க கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ, இத அவங்க கண்டுபிடிக்கக்கூடாது. இதுக்கோசரம் அவங்க உருவாக்குன ஒரு ஆப் தான் வந்து பார்த்தீங்கன்னா, டார். இதோடைய சிம்பல் என்ன போட்டிருக்கும்? வெங்காயம். ஏன் அந்த வெங்காயத்த போட்டிருக்கிறாங்க? நீங்க கேட்கலாம், வெங்காயம்னா ஒரு ஆப்போடைய லோகோவான்ட்டு. எஸ், அப்சல்யூட்லி கரெக்ட். ஆனியன் இஸ் த லோகோ ஆஃப் டார். இந்த வெங்காயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டார் ஆப்போடைய ஒரு லோகோ. ஏன் அந்த ஆப்ல அது வச்சிருக்கிறாங்க அப்படின்னா, அது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, வெங்காயம் எப்படி உரிக்க உள்ளாடி போய்க்கிட்டே இருக்குமோ, அதில நம்ம எத உரிச்சிருக்கிறோம், எத முன்னாடி போட்டோம், பின்னாடி போட்டோம்னு தெரியாதோ, அதே மாரி தான் இந்த ஆப்பும். உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நீங்க வந்து உங்க ஃபோன் வச்சிருக்கிறீங்க. இப்ப வந்து உங்ககிட்ட வந்து ஒரு 4 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க ஃபோன்ல இருக்கக்கூடிய ஹாட்ஸ்பாட் ஆன் பண்றீங்க. அவிங்க வைஃபைய யூஸ் பண்ணிக்கிறாங்க. யூஸ் பண்றவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 4 பேர் இருக்கும். தினேஷு, சுரேஷு, ராஜேஷு, குமாரு அப்படின்னு சொல்லிட்டு 4 பேர் இருக்கும். அந்த 4 பேரோட பேரும் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. ஓகே, இவங்க இத்தன பேர் நம்மளுடைய இத வந்து கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்கன்ட்டு. ஆனா, அந்த டார் அப்படிங்கக்கூடிய வெப்சைட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப நம்ம இதுலோடி போயிட்டோம். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஆளு ராஜேஷ்ன்னு இருக்குதா? கடைசி இருக்கிற ஆளு குமார்ன்னு இருக்குதா? ஒவ்வொரு 8 நிமிஷத்துக்கு ஒருக்காவும் இவங்க பேரு மாத்தி மாத்தி காட்டும். இவங்க இந்த இடத்துல இருக்கிறாங்கன்னு காட்டும். 4வதா இருக்கிற ஆளு ஃபர்ஸ்ட்ல இருக்கிறாருன்னு காட்டும். ஃபர்ஸ்ட்ல இருக்கிற ஆளு 4வதா இருக்கிறதா காட்டும். 2வதா இருக்கிற ஆளு 10வதா இருக்கிறதா காட்டும். அவங்க லொகேஷன் நம்மளால கேதர் பண்ணவே முடியாது. அவங்க அனுப்பக்கூடிய ஒரு சில விஷயங்கள அவங்க எங்கருந்து அனுப்புறாங்கன்னு கண்டுபிடிக்கவே முடியாது. ஓகேங்களா? மாஸ்க் போட்ட ஒரு ஆளு 100 மாஸ்க் போட்ட ஆளுகளோட இருந்தா நம்மளால எப்படி இவங்க தான் இதுன்னு கண்டுபிடிக்க முடியாதோ, அதே தான் கான்செப்ட். அதே தான் உள்ள விஷயம். அதே தான் நடக்கிற அந்த விஷயம் வந்து அந்த டார் அப்படிங்கிற ஆப்ல அதுதான் நடக்குது. ஓகேங்களா? இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, சமூக சமூகத்திற்கு எதிரான குற்றங்கள் இழைக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகள், பல்வேறு தரவுகள், பல்வேறு வீடியோக்கள், பல்வேறு குற்ற சம்பவத்தினுடைய பின்னணிகள் எல்லாமே அதில இருக்குது. பொதுவா ரவுடியிசம், பொதுவாகவே அ கேங்ஸ்டர் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ப ஊர்ல எடுத்துக்கிட்டோம்னா, ஆப்பிரிக்கா, நைஜீரியால இருக்கிற மாரி லோக்கல்ல தான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. துப்பாக்கி கலாச்சாரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய லெவல்ல இருக்கிறவைங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோல கூட காட்டுறாங்க, பிடிக்கிறாங்க. உள்ள இருக்கக்கூடிய ஆளுங்கலாம் வந்து சும்மா இந்த கட்ட பஞ்சாயத்து, போனது, வந்தது இதெல்லாம் வச்சுட்டு சும்மா பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனா, உண்மையாலுமே அந்த அக்யூஸ்டு குற்றவாளிகளுக்கு தேவையான ஆயுதங்களா இருந்தாலும் சரி, அத எப்படி தயாரிக்கிறதுன்னு இருந்தாலும் சரி, ஒரு தோட்டா தயாரிக்கிறது, அது மட்டும் இல்லாம ரொம்பவே தவறான வீடியோக்கள்ல இருந்து, ரொம்பவே ஒரு மிஸ்யூஸான ஒரு தகவல்கள்ல இருந்து, அனைத்துமே அனைத்துமே நம்ம இதுல ஆர்டர் பண்ண முடியும். டார்க் வெப் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுல. அது ஏன் டார்க் வெப்ன்னு சொல்றாங்கன்னா, அது ரொம்பவே ஒரு நான் செக்யூரபிள் ஆப் ஓகேங்களா? இந்த சுதந்திர இந்தியான்னு மட்டும் இல்ல, அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாடுகள தவிர இணையதளம் அப்படிங்கிறது முழுமையா பயன்படுத்துறதுக்கு அனைவருக்குமே சக மனிதரா அனைவருக்குமே உரிமை அப்படிங்கிறது இருக்குது. ஆனா, ப்ளூ வேல் கேம் எப்படி ரொம்ப ஆபத்தானதோ, அதே மாரி தான் வந்து பார்த்தோம்னா, இந்த டார் அப்படிங்கக்கூடிய ஆப்புமே. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம ஒரு பொருள வாங்குறோம் அப்படின்னா, அதுல எப்படி கலப்படம் வருது? இப்ப நம்ம வந்து மிளகு வாங்குறோம். ஒரு 1/4 கிலோ மிளகு வாங்குறோம் அப்படின்னா, கடைக்காரங்க கலக்க மாட்டாங்க. இவங்களுக்கு சப்ளை பண்ண ஆளு தெரியாமலோ, தெரிஞ்சோ தெரியாமலோ யாரோ ஒருத்தரு
மிளகு கூட பப்பாளி விதையை கலந்து விற்பாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். பப்பாளி விதையும் மிளகும் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ இதில் கலப்படம் பண்ணி இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்ம கேள்விப்பட்ட ஒரு விஷயம்தான். ஸோ இது மாதிரி ஒரு சில கலப்படமான ஒரு விஷயங்கள் அப்படி எப்படி வருதோ பேக்கெட்டில் பார்த்தா நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? பேக்கெட்டில் பார்க்கும்போது மிளகு பாக்கெட்டுன்னு தான் தெரியும். அதுக்குள்ளாடி வந்து பார்த்தோம்னா கலப்படம் பண்ணியிருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இந்த டார்க் வெப்பில் நம்ம டவுன்லோட் பண்ணக்கூடிய விஷயமே. டார்க் வெப்பில் வந்து நம்ம ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணுறோம் அல்லது ஒரு சின்ன ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுறோம் அப்படின்னா அது டவுன்லோட் ஆகிறது மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் அதுக்கையும் தாண்டி அதை விட கண்ணுக்கு தெரியாத ஒரு சில விஷயங்கள் என்ன, வைரஸ். மொபைலில் வைரஸ் வந்துருச்சு, கம்ப்யூட்டரில் வைரஸ் வந்துருச்சு, ஃபோன் ஹேங் ஆகுது, என்னுடைய தரவுகள் எல்லாமே வேற ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்க, நான் யாருக்குமே ஓடிபி சொல்லலை ஆனாலும் என் ஃபோனை வந்து இன்னொருத்தர் ஹேக் பண்ணிட்டாங்க, என்னுடைய ஃபோனில் இருக்கக்கூடிய அமௌண்ட் அவங்க வேறு பணத்தை வேற ஒருத்தர் எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள், பல்வேறு தகவல்கள், பல்வேறு நிகழ்வுகள் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கிறோம், பேசியிருக்கிறோம், பார்த்துருக்குறோம். அது போல தான், அதே மாதிரி தான் இந்த மாதிரி நிகழ்வுகள் அப்படிங்கிறது நடக்குது. ஓகேங்களா? டார்க் வெப் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இதை யார் யார் யூஸ் பண்ணுவாங்கன்னு அப்படின்னா, நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. அதனால் அது வந்து அது வந்து குற்றமும் கிடையாது, அது மட்டும் இல்லாமல் செக்யூர்டும் கிடையாது. ஸோ அதனால் அதை யாரும் யூஸ் பண்ணுறது கிடையாது. இது வந்து வெளிநாடுகளில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. இதை வந்து நம்ம உதாரணத்துக்கு நம்ம வாட்ஸ்அப்பில் பேசிக்கக்கூடிய உரையாடல்ல இருந்து, நம்ம டெலிகிராமில் அனுப்பக்கூடிய மெசேஜில் இருந்து, ஃபேஸ்புக்கில் பதிவு பதி எப்படி பரிமாற்றம் செய்யக்கூடிய மெசேஜ் வரைக்கும் அனைத்துமே ஒரு ஒரு கண்ட்ரோல் கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? ஒரு சில வார்த்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா தவறான வார்த்தைகள், ஒரு சில வார்த்தைகள் வந்து சட்டத்திற்கு எதிரான வார்த்தைகள். ஓகேங்களா? அதை யார் யாரெல்லாம் இது பண்ணுறாங்களோ, இப்போ எப்படி ஏடிஎம்ல பின்கோடு போட்டால் தனியாக நம்மளுடைய இது ஐடென்டிஃபிகேஷன் ஆகுதோ, மெசேஜ் அனுப்பும்போது ஒரு வலையொலி பக்கத்துலேருந்து ஒரு காணொலியை பதிவிறக்கம் செய்யும்போது, ஒரு பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணும்போது, சட்டத்திற்கு எதிரான ஒரு சில வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தோம் அப்படின்னா, அது வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்களால் ஒரு சில கம்ப்யூட்டர்களால் அனலைஸ் செய்யப்பட்டு டைரெக்டாக சைபர் கிரைம் போலீஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே சென்ட் பண்ணுமா. அதே மாதிரி தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டார் ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதுக்குள்ளாடி யார் யாரெல்லாம் போகிறாங்களோ இவங்களும் சர்வேலன்ஸ்குள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நார்மலாக ஏதோ ஒன்று பார்க்கணுன்னா கூகுள் இருக்குது, யாஹூ இருக்குது, யூடியூப் இருக்குது, இந்த மாதிரி நிறைய ஆப்புகள் இருக்குது. அப்படி இருக்கும்போது அதையெல்லாம் தாண்டி இவங்க எதுக்கோசரம், என்ன பர்பஸுக்காக, என்ன காரணத்துக்கோசரம், எதை தெரிஞ்சுக்கிறதுக்கோசரம், எதை மையப்படுத்தி இவங்க இது மாதிரி இதுபடி போயிருக்கிறாங்க, இதனுடைய பின்னணியில் என்ன நடக்குது, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஸோ இவங்க இந்த மாதிரி பண்ணுறதுக்கு என்ன காரணம், இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுவாகவே எல்லாருமே யோசிப்பாங்க. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கமும் சொல்கிறாங்க, சட்டமும் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ட்ரக்ஸு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணுறவங்க அந்த ஒரு இன்ஜெக்ஷன் அப்படிங்கிறது போட்டுக்குவோங்க. நல்ல எந்த ஒரு பழக்கமே இல்லாத ஒரு ஆள் எதுக்கோசரம் அந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கணும். இப்போ ட்ரிங்க்ஸ் சாப்பிடக்கூடிய ஆள் அந்த ஒயின் ஷாப்பு அந்த டாஸ்மாகுக்கு போகிறாரு, ட்ரிங்க்ஸ் சாப்பிடாதாலும் எதுக்கோசரம் அங்கே போகணும், நீ அங்கே வாங்க உனக்கு என்னப்பா வேலை, அவன் தான் குடிக்கிறான் போகிறான் உனக்கு என்ன வேலை. அதே மாதிரி தான் இந்த சட்டமும் இதே தான் சொல்லுது. பாதுகாப்பான வலையொலி பக்கங்கள் இருக்கும்போது பாதுகாப்பு இல்லாத வலையொலி பக்கங்களை தேடி போகாதீங்க. நீங்கள் அப்படி அதை தேடி போகிற அப்படின்னா அதனுடைய மோட்டிவேஷன் என்ன, எதன் காரணமாக போகிறீங்க, நீங்கள் இந்த மாதிரி போனீங்கன்னா ஃபோனில் வைரஸ் வந்துடும். ஸோ இதெல்லாம் தாண்டி நீங்கள் போகிறீங்கன்னா அதுக்கு என்ன காரணம், நீங்கள் ஏதாவது இல்லீகல் ஆக்டிவிட்டீஸில் ஈடுபடுறீங்களான்னு சொல்லி ஒரு கொஸ்டின் மார்க் வந்து உருவாகும். இதனால தான் வந்து சொல்கிறாங்க டார்க் வெப். அது வந்து பார்த்திங்கன்னா டார்க் வெப்சைட் வந்து பார்த்திங்கன்னா நான் செக்யூரபிள் வெப்சைட்ஸு. ஸோ நீங்கள் யாருமே டார்க் வெப் அப்படிங்கக்கூடிய இதை போய் பார்க்காதீங்க.